அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு வேளாளர் கவுண்டர் மூலமான ஆண்வாரை தான் பார்க்க போகிறோம். இவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 3ஆம் மாதம் 83 பிறந்திருக்காரு. இவருக்குன்னா கல்யாணம் ஆகலைங்க. ராகேசவால எதுவுமே இல்லை, சுத்த ஜாதகம் தான். இவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 43 நடப்பு நடந்துட்டுருக்கு. இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இவர் கூட பிறந்தவன் அண்ணார் ஒன்றுங்க, அவர் தவறிட்டார். அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லே பேட்டரி கடை வச்சுருக்காரு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தான். இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. வீடு பார்த்தீங்க அப்படின்னா வீடு சூப்பராக நல்லா பிரம்மாண்டமாகவே கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இவங்க சொத்துக்களை பற்றி நம்ம கிட்ட தெரிவிக்கல, ஏன்னா இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆவது தான் படிச்சிருக்காங்க. இவங்க இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குடி வந்து வீசானத்தில் இருக்கிறாங்க. அதனால் இவங்க அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, டைவர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 35க்கு மேலே 37 ஒரு 40க்குள்ளே தான் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்கணும். படிப்பு வந்து கம்மியாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என் ரேஞ்சுக்கு ஒரு 10வது 8வது படிச்சிருந்தா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சீர்வரிசையும் எதிர்பார்க்கலைங்க. எனக்கு வந்து நல்ல ஃபேமிலி மேனாக கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, கொங்கு கவுண்டராக இருந்தாலும் சரி, இவர் வந்து மெயினாக ஜாதி தடலைன்னு சொல்லியிருக்காங்க. உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இல்லை மறுமணம் பண்ணிக்க யாராக இருந்தாலும் சரி, முதல் மனம் மறுமணம் யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது இவர் வந்து ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவையில்லைன்ட்டார். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ராசி நட்சத்திரம் பார்த்து என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரம்பூர் எட்டுக்கை அம்மன் வந்து குலசாமியாக கும்பிட்றவங்க. இவங்க குலன்னு பார்த்தீங்கன்னா கீரம்பூர் எட்டுக்கை அம்மன் தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்புந்தார் குலன்னு சொல்லி அவங்ககிட்ட குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நல்ல ஃபேமிலியாக இருந்தால் போதும், இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா இவருக்கு கல்யாணம் இல்லைங்களா, அதனால் எனக்கு வந்து குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ராசி நட்சத்திரமே தேவையில்ல, எங்களுக்கு வந்து கொங்கு கவுண்டர் தான் வேணும், நல்ல ஃபேமிலி மேனாக வேணும், அதாவது அடிப்படை வசதி எல்லாமே இருக்கணும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 50 ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அடிப்படை வசதி எல்லாமே இருக்கணும், நல்ல பயனாக இருந்தால் ஓகே அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அவங்க தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி மேலும் வரவங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.